ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाशादेशधारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत श्रीवासदि गौरभक्तवृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। नमो ब्रह्मण्य देवाय गो ब्राह्मण हिताय च जगद्गिराय कृष्णाय गोविंदाय नमो नमः। हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பண்டிகையில வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான் அமைப்பின் சார்பாகவும் இஸ்கான் கோபால் கோஷாலை சார்பாகவும் இங்க எல்லாருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம். இங்க வந்திருக்கிற எல்லா பக்தருக்காகவும் நம்ம பகவான் இடத்துல பிரார்த்தனை செய்யறோம். கோமாதா இடத்துல கோவிந்தர் இடத்துல எல்லாருக்கும் கிருஷ்ணருடைய அனுகிரகம் கிடைக்கணும், கோமாதோடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ஹரே ஹரே. ஒரு நாடு வந்து செல்வ செழிப்பா இருக்கணும், அப்புறம் வளமா இருக்கணும், அந்த நாடு வந்து சுபிக்ஷமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு எவ்வளவு பேர் விரும்புறீங்க? நம்ம இருக்கக்கூடிய நாடு வந்து செல்வ செழிப்பா இருக்கணும், அமைதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் யாரெல்லாம் விரும்புறீங்க? இதை விரும்பாதவங்க யாரா இருக்கீங்களா? விரும்பாத யாரு கை தட்டல. யாரெல்லாம் விரும்புறீங்க? யாரும் விரும்பலையா? அப்போ பாதிதான் கை தூக்கிருக்காங்க. எல்லாரும் விரும்புறீங்களா? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஒரு நாடினுடைய செல்வ செழிப்பு, வளம், அமைதி எல்லாமே வந்து எங்க இருக்கு அப்படின்னா, எந்த நாட்டுல பசுக்கள் பராமரிக்கப்படுதோ, எங்க பசு பூஜிக்கப்படுதோ, கோ ரக்ஷா கோ பூஜா, எங்க பசு வந்து ரட்சிக்கப்படுதோ பாதுகாக்கப்படுதோ, எந்த பூமியில பசு பாதுகாக்கப்படுதோ, எந்த பூமியில பசு வழிபடப்படுதோ அந்த பூமியில செல்வம், ஐஸ்வர்யம், நிம்மதி, அமைதி எல்லாம் தங்கி இருக்கு, குறையவே இருக்காது. அதனால நம்முடைய வேத கலாச்சாரம் என்னன்னா, ஒரு குடும்பஸ்தர் வீட்லயும் குறைந்தது 2 பசுக்களாவது இருக்கு. சில வருடங்களுக்கு முன்பாக, இப்ப நம்ம வந்து நவீன காலத்துக்கு மாறிட்டோம். ஆனா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு 100 வருஷத்துக்கு பின்னோக்கி போனோம்னா, இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல பெரும்பாலான வீடுகள் 2 பசுவாவது வச்சிருப்பாங்க. 2 பசு, அப்புறம் 2-3 ஏக்கர் நிலம். 2 பசு, 2-3 ஏக்கர் நிலம். அந்த நிலத்துலதான் வீடு, சொந்த நிலத்துல வீடு, அங்க பசு. நீங்க வந்து நாகர்கோயில், கன்னியாகுமரி அந்த பக்கம் போனீங்கன்னா எல்லாம் விலைன்னே பேர் வரும். திசையன் விலை, அப்புறம் வந்து கண்டன் விலை, அப்புறம் கட்டிமாங்கோடு, இந்த மாதிரி விலைன்னு வரும். விலைன்னா அந்த பூமி, விளைச்சல் பூமி. அப்போ ஒரு காலத்துல யார் வந்து செல்வந்தர், யார் வசதி படைத்தவர் அப்படின்னா, பேங்க்ல யார் நிறைய பணம் வச்சிருக்காங்க, பேங்க்ல நிறைய பணம் இருக்கா, வீட்டுக்கு முன்னாடி ஆடி காரு அமாவாசை காரெல்லாம் நிக்குதா, அப்புறம் பெரிய மாளிகை மாதிரி வீடு கட்டியிருக்காங்களா, இதை வைத்து அல்ல செல்வந்தன்கிறது. ஒரு காலத்துல யாரு செல்வந்தன் சொன்னாங்கன்னா, கௌவேர தனவான் தானியேர தனவான். கௌவேர தனவான் தானியர். யார் வீட்டுல பசு நின்னுதோ, யார் வீட்டுல பசு நிக்குதோ, யாருக்கு நிலம் சொந்தமா இருக்கோ அவன் தான் செல்வந்தன். அவர் தான் செல்வந்தன். இன்னைக்கு செல்வந்தன் யார் சொல்றாங்க?
கொஞ்சம் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணியிருந்தா, ஓ ஒரு பெரிய பணக்காரர் போல இருக்கே, நல்ல கோட் ஷூட் எல்லாம் போட்டு அப்படி கார்ல எல்லாம் வந்தாருன்னா, ஓ பெரிய ரிச் மேன், இங்கிலீஷ்ல தசு புசு 4 வார்த்தை பேசினா, ஓ இவர் வந்து பணக்காரர் போல இருக்கு, அப்படி செல்வந்தர் நினைச்சு. ஆனா இந்த செல்வம் வந்து நிலையானதல்ல. இதை நம்ம மறந்துட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, எந்த செல்வம் நிலையானது, எந்த செல்வம் நிலையற்றதுன்னு நமக்கு தெரியல. எந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாது, எந்த பொருளாதாரம் பாதிப்பை ஏற்படுத்தும் நமக்கு தெரியல. ஆனா சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரிஞ்சது. எப்படி தெரிஞ்சது? சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா வந்தது இல்லையா? கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. உங்களுக்கு வேலை இல்ல, நீங்க சொந்த ஊருக்கு போங்க. அப்புறம் பாதி பேரு நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டுல இருந்தே வேலை பாருங்க, உங்களுக்கு பாதி சம்பளம் தான் தருவோம். இப்படி நாம எந்த நிலத்துல, எந்த நாட்டுல நம்ம ராஜாவா வாழ்ந்தோமோ அதே நாட்டுல, அதே நிலத்துல இன்னைக்கு நம்ம அடிமைகளா வாழும். சேவகர்கள் ஆயிடும். அதாவது தொழிலாளி லேபர் ஆயிடும். லேபர் லேபர் சோ லேபர் என்ன பண்ணுவாரு? தொழிலாளி அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பாரு. தொழிலாளியோட வேலை என்ன? எனக்கு முதலாளி எப்ப சம்பளம் கொடுப்பாரு, எப்ப முதலாளி சம்பளம் சேர்த்து கொடுப்பாரு, முதலாளி வந்து ஒரு நாள் உனக்கு வேலை இல்லை, நீங்க வீட்டுக்கு போலாம், உங்களுக்கு வேலை இல்லை, நீங்க வீட்டுக்கு போலான்னா கிளம்ப வேண்டியதான். அதனால இந்த பொருளாதாரம் என்னைக்கு ஆபத்தானதுதான். ஆனா யார்கிட்ட நிலம் இருந்ததோ, யார்கிட்ட பசு இருந்ததோ, அவங்க வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, எளிமையான வாழ்க்கை ஏவான். பிரபுபாதர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது எளிமையான வாழ்க்கை ஏவான். பசு பராமரிப்பு பற்றி பிரபுபாதா நம்முடைய ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் அவருடைய புத்தகங்கள்ல, அவருடைய விளக்க உரைகள்ல, ஸ்ரீமத் பாகவதத்துல அத்தியாயமா பக்கமா எழுதியிருக்காரு. பசு பராமரிப்பு எவ்வளவு முக்கியமானது, பசு பராமரிப்பு எவ்வளவு முக்கியம். நம்ம எல்லாருக்குமே எத்தனை அம்மா இருக்காங்க? என்ன சாமி நமக்கு ஒரு அம்மா தான் இருக்காங்க, என்ன எத்தனை அம்மான்னு கேக்குறீங்க? இப்படி எல்லாம் கேட்பாங்களா? எனக்கு ஒரு அம்மா தான் இருக்காங்க, அதுன்னு எத்தனை அம்மா? இது வந்து கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கும். என்ன பார்த்து எத்தனை அம்மா உனக்குன்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு அம்மா தானே. இல்ல, நம்ம எல்லாருக்குமே எத்தனை அம்மா இருக்காங்க? 7 அம்மா இருக்காங்க, 7 அன்னை. யாரெல்லாம் அந்த 7 அம்மா? யாரெல்லாம் அந்த 7 அம்மா? ஆதோ மாதா, குரு பத்தினி, ராஜ பத்தினி, தேனு, தாத்ரி, பிருத்திவி, பிராமணி. ஆதோ மாதா நம்ம ஈன்ற தாய், நம்மை பெற்றெடுத்த ஒரு அன்னை, நமது பெற்றெடுத்த ஒரு அன்னை, அவங்க ஒரு தாய், ஆதோ மாதா. குரு பத்தினி, குருவுடைய மனைவி. நம்ம ஒரு காலத்துல என்ன வழக்கம் இருந்ததுன்னா, குழந்தை பிராயத்திலேயே போய் குருகுலத்துல படிச்சோம். குருகுல கல்வி திட்டம் இருந்தது. அப்போ குரு வந்து தந்தை, குரு பத்தினி வந்து தாய். ஏன்னா அந்த குழந்தை சின்ன வயசுலயே அப்பா அம்மா விட்டு பிரிச்சிருவாங்க. மடியில போட்டுக்கிட்டு கண்ணு முத்து மணியன் செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து, எனக்கு மொபைல் இருந்தாதான் சாப்பிடுவேன், சினிமா போட்டாதான் சாப்பிடுவேன், என்னை கிரிக்கெட் விளையாட விட்டாதான் நான் வந்து நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு டார்ச்சர் பண்ற குழந்தை. கலியுகத்துல எல்லாமே தலைகீழ். கலியுகத்துல என்ன ஆயிடுச்சு? எல்லாம் தலைகீழ் ஆயிடுச்சு. சோ வேத காலத்துல குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? குருகுலத்துல போய் படிப்பாங்க 5 வயசு இருக்கும் போதே. அப்ப யாரு தந்தை? குரு வந்து தந்தை, குரு பத்னி வந்து தாய். குரு பத்னி தான் சாப்பாடு தருவாங்க. குருகிட்ட பாடம் படிச்சுக்குவோம், குரு பத்னி சாப்பாடு தருவாங்க. ஆதோ மாதா குரு பத்னி, நமக்கு யாரு உணவு கொடுக்குறாங்களோ அவங்க தாய். ராஜபத்னி, ராஜாவுடைய மனைவி. ராஜாவுடைய மனைவி ராணியார் அரியாசனத்துல உட்காந்துட்டு சரி பாதி, மன்னருடைய அரியாசனத்துல சரி பாதி மனைவி. ராணியாருடைய உதவியினால ராஜா வந்து இந்த பூமியை ரொம்ப நாள் ஆட்சி பண்றார். ஏன்னா மனைவி கணவன்ல பாதி. அப்ப ராணி, ராஜா, ராஜா பிரஜா. ராஷ்டிரியத்தை ஆள்பவர் ராஜா, அவருடைய பாதுகாப்புல இருக்கிறவங்க பிரஜா. எதா ராஜா ததா பிரஜா. சோ ராஜா ரொம்ப நேர்மையான பக்தரா இருந்தா, அவங்க மனைவி கணவனுக்கு பணிவிடை செஞ்சு அந்த பிரஜைகளை தன் குழந்தைகள் போல, ராஜாவும் ராணியும் தலைவனும் தலைவியும் எப்படி பார்க்கணும்? இந்த உலகத்தை ஆளக்கூடிய, ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு ராஜாவோ ராணியோ ஒரு தலைவனோ தலைவியோ
பிரஜைகளை தன் குழந்தைகள் போல பாவிக்கணும். அப்ப அவங்க ராணியார் நமக்கு ஒரு தாய். ஆதோ மாதா, குருபத்னி, ராஜபத்னி. தேனு, தேனுனா பசு. ஏன் பசு நமக்கு தாய்? அம்மாவுடைய மடியில கொஞ்ச நாள் தான் பால் குடிச்சோம். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் அதுவும் கிடையாது. நிறைய அம்மா என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு கலியுகத்துல என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா என் அழகு போயிடும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. முட்டிப்பால் தான் கொடுக்குறாங்க. தெரியாது நம்மள எவ்வளவு பேர் முட்டிப்பால் குடிச்சு வளர்ந்தோம். மேபி நான் முட்டிப்பால் குடிச்சு தான் வளர்ந்துருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியாது. அம்மாட்ட கேட்டது தெரியும். எனக்கு நீ தாய்ப்பால் கொடுத்தியா? சோ அப்படியே அப்படியே என்னை ஈன்ற அம்மா எனக்கு தாய்ப்பால் கொடுத்திருந்தா எவ்வளவு நாள் கொடுத்திருப்பாங்க? 1 வருஷம், 1.5 வருஷம். ஆனா நான் பிறப்பிலிருந்து எனது பிறப்பிலிருந்து என் இறப்பு வரைக்கும் எனக்கு பால் கொடுக்கிறது. அதனாலதான் பசு என்னன்னு சொல்றோம்? கோமாதா. அத மாடுன்னு சொல்லக்கூடாது. மடையர்கள் தான் பசு மாடுன்னு சொல்லுவாங்க. அது மாடு கிடையாது. அவங்க கோமாதா. நம்முடைய சனாதன தர்மத்துல பசுவை மாடுன்னு சொல்லக்கூடாது. இன்னையில இருந்து எல்லாம் என்ன முடிவு எடுக்கணும்? அவங்க யாரு? கோமாதா. அவங்க யாரு? கோமாதா. அவங்க யாரு? தப்பி தவறி கூட மாடுன்னு சொல்லக்கூடாது. யாராவது அம்மாவை போய் இன்னைக்கு அது பழக்கமாயிருச்சு. நீ கலியுகத்துல அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுறது வழக்கமாயிருச்சு. ஏய் அம்மா, இங்க வாடி. அம்மாவை வாடி போடி. அம்மாவை வாடி போடி, அதை எடுத்துட்டு வாடி, இதை எடுத்துட்டு வாடி. அதை வந்து பெற்றவங்க ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறாங்க. பரவாயில்ல, என் குழந்தை வாடி போடின்னு கூப்பிடுறான். ஆனா கோமாதா, கோமாதா எங்கள் குலமாதா. கோமாதா நம் குலமாதா. பசுதான் நம் குலம். மனித குலத்துக்கு அன்னை. நம்ம எல்லாரும் நம்ம பசுவோடைய மடியில பிறக்கல, அவ்வளவுதான். நம்ம வந்து பசுவோடைய கருவுல இருந்து பிறக்கல. ஆனாலும் பசு நமக்கு அன்னை. ஏன்னா ஏன் பசு நமக்கு அன்னை? அதோடைய பால் தான் நமக்கு பிடிக்கும். இந்த பசுவுடைய பால். இந்த பசுவுடைய பால் வந்து சாத்வீகமானது. கழுதப்பால் இருக்கு, ஒட்டகப்பால் இருக்கு, நிறைய பால் இருக்கு. கழுதப்பால், ஒட்டகப்பால், எருமைப்பால், இதெல்லாம் தமோ குணம். நம்ம உண்ணக்கூடிய உணவு எத்தனை குணத்துல இருக்கு? 3 குணத்துல இருக்கு. ஆட்டுப்பால், கழுதப்பால், ஒட்டகப்பால், எருமைப்பால், இந்த பால் எல்லாம் தமோ குணப்பால். சாத்வீகமான குணப்பால் இது பசுவுடைய பால். ஏன்னா பசு ரொம்ப சாத்வீகமானது. நீங்க நம்ம கோஷாலையில ஒரு நாள் இருந்து பாருங்க, யாரையுமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்க கோஷாலையில வந்து ஒரு நாள் நீங்க வந்து இங்க இருந்து பாருங்க, அவங்கனால யாருக்காவது தொந்தரவு இருக்கான ஒரு 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 கோமாதாவை நீங்க சொல்ல முடியாது. என்ன தொந்தரவு பண்ணாங்க, என்ன முட்டை வந்தாங்க. நோ நோ, கிடையாது. ஏன்னா அவங்க அம்மா. அம்மா வந்து குழந்தைய முட்டை வருமா, அடிக்க வருமா? அம்மா குழந்தைய அடிக்க வருமா? அம்மா குழந்தைய அடிக்க வருமா? வராது. அம்மா குழந்தை மேல பொறாம வருமா? அம்மா குழந்தைய வெறுக்குமா? பசு என்னைக்கா நம்மள வெறுத்திருக்கா? பசு என்னைக்கா நம்ம மேல பொறாமப்பட்டிருக்கா? பசு என்னைக்கா தன் மடியிலிருந்து பால் கொடுக்காம விட்டுருக்கா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம ரொம்ப புத்திசாலி. கண்ணுக்குட்டி கூட்டிட்டு போய் பசு முன்னாடி காமிக்கிறது. பசு முன்னாடி கண்ணுக்குட்டியை காமிச்சுட்டு நம்ம பாலை கறந்துடும். ஆனா அந்த அம்மா எவ்வளவு புத்திசாலினா, நீங்க ஒரு நாள் எங்க கூட கோசாலையில இருந்து பாருங்க, அந்த அம்மா எவ்வளவு புத்திசாலின்னு. பாலை நிறுத்தி வச்சுக்கிட்டு, இவன் வந்துட்டான், இந்த ஹரே கிருஷ்ணா பக்தர் வந்து நமக்கு பழம் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு என் பாலை பூரா எடுத்துருவாங்க. இந்த ஹரே கிருஷ்ணா பக்தர் வந்து ரொம்ப ஸ்மார்ட். பகுலா பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுவாரு. பகுலா, சரபி எல்லாம் கூப்பிட்டுட்டு நைஸா கண்ணுக்குட்டி முன்னாடி விட்டுட்டு என் பாலை பூரா கறந்துருவான். அதனால அவங்க என்ன பண்றாங்க? பால் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ தாய்ப்பாசம் என்பது மனிதனுக்கு மட்டும் உரித்தானது அல்ல. எல்லா ஜீவனுக்குள்ளும் அந்த தாய்மை பாசம் உண்டு. பசுவுடைய கண்ணுக்குட்டிக்கும் தாய்மை பாசம் உண்டு. அதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, புதுசா ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்கும். அந்த புதுசா போட்ட கண்ணுக்குட்டி தான் பால் கொடுக்கும். பழைய கண்ணுக்குட்டி முட்டி தள்ளி கிட்டே விடாது. நீங்க நிறைய ஆக்சுவலி இவங்க எல்லாம் சாதாரணமான ஆட்களே கிடையாது. இங்க இருக்கிற பசுமாடும் கிருஷ்ணனுடைய கோலோக பிருந்தாவனத்துக்கு பசுமாடும் வேற வேறையே இல்ல. சுரபி பசு, சுரபி லக்ஷா சுரபி அபிபாலயந்தம். கிருஷ்ணாவுடைய உலகத்துல கோடிக்கணக்கான பசுக்கள் இருக்கு. 1 2 இல்ல, கோடிக்கணக்கான பசு.
அதனால கிருஷ்ணனுடைய உலகத்துக்கு பேர் என்னது? கோலோகம், கோகுலம். கிருஷ்ணாவுக்கு பேரு கோபாலன், கோவிந்தன், கோபாலன். பசுவை வந்து பராமரிக்கும் பாலகன், பசுவோடு இருக்கும் பாலகன் கோவிந்தன், பசுக்களுக்கு இன்பம் தருபவர் கோபாலன், கோவிந்தன், கோகுலம், கோலோகம், கோவர்தனம், கோபர்கள், கோபிகள் எல்லாம் கோ கோ கோ. கோன்னு எதிர்த்து போயிடாதீங்க. கோன்னு சொல்லிட்டாரு, போயிடலாம். இல்ல கோ அப்படின்னா பசு. கோன்னா பசு. சோ கோவிந்தன் கிருஷ்ணா. அதனாலதான் வேத மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிரியமானது பசு. நம்ம என்ன தினம் மந்திரம் பெயர் பண்றோம்? நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமணிகாய ஜெகத்பிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய. பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் ரொம்ப பிரியமானவர், தேவர்களால் வழிபடப்படுபவர். பிராமணர்னா உடனே நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது, 2 பைசா பூணல் போட்ட பிராமணர் இல்ல. பக்தி செய்யக்கூடிய பிராமணர், பகவானை சரணடைந்திருக்கும் பிராமணர், தன்னை உணர்ந்த பிராமணர், பகவானை ஆராதிக்கும் பிராமணர், எல்லா ஜீவனத்திலும் அன்பு செய்யும் பிராமணர். அந்த பிராமணர் கிருஷ்ணருக்கு பிரியம். பசு கிருஷ்ணருக்கு பிரியம். அப்ப எந்த பூமியில பசு வந்து கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாங்களோ அந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டது, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது, கிருஷ்ணரால ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படி பசு வந்து அம்மா, அந்த அம்மா என்ன பண்றாங்க, சரி போட்டோம் இவங்களே குழந்தைங்க தான் அப்படின்னு நம்ம போய் ஏமாத்தி தான் பசுட்ட பால் கறக்குறோம். அப்ப பசுவுடைய பால் என்னது? பசுவுடைய பால் அன்பு, தாய் அன்பு. தாயினுடைய அன்புக்கு இந்த உலகத்துல ஈடு இணையே கிடையாது. நீங்க எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனா தாய் அன்பை நம்ம விலை கொடுத்து வாங்கவே முடியாது. தாயினுடைய அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. அப்ப பசுவுடைய பால் என்னது? தாயினுடைய அன்பு. இந்த தாயினுடைய அன்பு இந்த உலகத்துல எல்லாருமே எதுக்காக ஏங்குறாங்க? அன்புக்காக ஏங்குறோம். என் மேல யாரும் அன்பு செய்ய மாட்டாங்களா? என் மேல யாராவது கருணை காமிக்க மாட்டாங்களா? என்னை யாராவது வந்து நேசிக்க மாட்டாங்களா? நம்ம எல்லாருமே அன்புக்காக ஏங்குறோம். சோ நம்ம எல்லாருமே வந்து அன்புக்காக ஏங்குறோம். சோ பசு அம்மா என்ன பண்றாங்க? கோமாதா அன்புதான் நமக்கு பாலா கொடுக்குறாங்க. தாய்மை, தாய் பாசம், கண்ணுக்குட்டி மேல உள்ள அன்பு, அந்த அன்புதான் பால். அதனாலதான் பால் வெள்ளையா இருக்கு. ஏன் பால் வெள்ளையா இருக்கு? பசுவோடைய அன்பு கலப்படமே இல்லை. பசுவோடைய அன்பு கலப்படமே இல்லை. இந்த உலகத்துல மனித உருவில் இருக்கும் தாய் கூட ஏமாத்திடுறாங்க, ஆனா பசு ஏமாத்த மாட்டாங்க. அதனாலதான் ஆழ்வார் பாடியிருக்காரு, தாயினும் ஆயினும் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம். பெற்ற தாய் கூட எதிரி ஆயிடுவாங்க. இது நம்மளால ஒத்துக்கவே முடியாது. அது எப்படி பெற்ற தாய் எதிரி ஆவாங்க? நாங்க ஒத்துக்க மாட்டோம். பெற்ற தாய் எப்படி எதிரி ஆவாங்க? ஆயிட்டாங்களே. புராணத்துல இருக்கு, யார் எதிரி ஆயிட்டாங்க? பரதனுக்கு அவங்க அம்மா கைகேயி எதிரி ஆயிட்டாங்க. என்ன பண்ணாங்க? பரதனுடைய உயிரும் ஆன்மாவும் ஸ்ரீராமர். பிரபு ஸ்ரீராமர், ராமச்சந்திர பிரபு பரதனுடைய உயிர் ஆத்மா. ஆனா கைகேயி தன் மகனுக்கு நல்லது செய்ய நினைச்சு பரதனிட்டு இருந்து அவர் ஆத்மாவை பிரிச்சுட்டாங்க. ராமரை வந்து பரதனுக்கு பிரிச்சுட்டாங்க. இது பரதனுக்கு சந்தோஷம் இல்லை. சரி, புராணத்துல 1-2 தான் நடக்குது, ஆனா கலியுகத்துல தினம் நடக்குது. இப்ப ரீசெண்டா என்ன நடக்குது தெரியுமா? ரீசெண்டா ஒரு 2 தினத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து உலகத்திலேயே புத்திசாலி பெண்ல 5வது இடம். ஐ திங்க் இந்தியாலயே உலகத்திலேயே தெரியல, அதுல புத்திசாலில 5வது இடம். அவருடைய 4 வயசு குழந்தைய பீஸா கட் பண்ணி சூட்கேஸ்ல வச்சிட்டு. இதுதான் கலியுகத்துல தாய் கூட குழந்தைக்கு எதிரி ஆயிட்டா. சின்ன பச்சிலம் குழந்தை, 4 வயசு தான் ஆச்சு. 4 வயசு குழந்தைய கொல்ற அளவுக்கு இன்னைக்கு தாய்மை எங்க போச்சு? கலியுகம் தான். ஆனா இன்றைக்கும் பசு வந்து தன் கண்ணுக்குட்டி விட்டு கொடுக்காரு. இன்னைக்கும் பசு வந்து தன் கண்ணுக்குட்டி விட்டு கொடுக்காரு. நீங்க பாருங்க, நீங்க எங்க கோசாலையில வந்து ஒரு நாள் தங்கி பாருங்க, இந்த கோயில்ல ஒரு நாள் தங்குங்க, நீங்க கண்ணுக்குட்டிட்டு போங்க, பசு வந்து இம்மிடியா ரியாக்ட் பண்ணும்.
யார் வரா, யார் தன் பிள்ளைகிட்ட போறா, என்ன பண்றாங்க, அங்கிருந்து சிக்னல் சைகை காமிக்கும். சோ கலியுகத்துல எல்லாமே போயிடுச்சு. தாய் பாசம், தாய்மை, அன்பு, பெண்மை, சகோதரத்துவம் எல்லாம் போயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் நீங்க பசுகிட்ட பார்க்கலாம். தாய் பாசம், அன்பு, தாய்மை, சகோதரத்துவம், நட்பு எல்லாமே அந்த ஜீவனுக்குள்ள இருக்கு. அந்த ஜீவனுக்குள்ள எல்லாமே இருக்கு. சிம்பிளி நம்ம பழகணும், அவ்வளவுதான். பழகிட்டோன்னு நமக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஜீவனம். பழகிட்டா ஏற்கனவே உயிரை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி தன் உயிரை கொடுக்குறாங்க? தன் ரத்தத்தின் ஒரு பகுதியை பாலாக பிரித்து கொண்டு, இல்லையா, சினிமால பாடினாங்க இல்லையா, தன் ரத்தத்தின் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோடைய வேலையை. அதை கொடுத்தாலும் பாலோடு தண்ணீரை கலக்கிறது மனுஷன் மூளை. தண்ணீர் இல்ல, இப்ப மூத்திரத்தையே கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சீரியஸா தான் நடந்திருக்கு. நீங்க தான் சொன்னீங்க இல்லையா? என்ன பண்ணிட்டாங்க சொசைட்டில, நம்ம கோயில் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு சொசைட்டி இருக்கு. இந்த சொசைட்டில என்ன பண்ணிருக்காங்க, இந்த பசுவோடைய பாலை கறந்து தண்ணி ஊத்திடுறான்னு சொல்லிட்டு நீங்க சொசைட்டி கூட்டிட்டு வந்து எங்க முன்னாடி பால் கறங்கன்னு சொல்லியிருக்கான். இந்த பால்காரர் என்ன பண்ணிருக்கான், பாலுக்கு மடியில உட்கார்ந்துக்கிட்டு அந்த பால் பாத்திரத்தை வச்சு பால் கறக்கிற மாதிரி இவரையும் சேர்த்து அடிச்சு விட்டான். இதுதான் மனித மூளை. ஆனா என்னைக்காவது வரலாற்றுல, சரித்திரத்துல பசு நம்மளை ஏமாத்திருக்கா? பாலுக்கு பதிலா வேற ஏதாவது கலப்படம் பண்ணி கொடுத்திருக்கா? இல்ல பாலை வந்து ஏதாவது நஷ்டம் பண்ணி கொடுத்திருக்கா? இல்ல பால்ல ஏதாவது குறை இருக்கா? ஒரு குறையும் இல்லை. ஆனா மனிதன் தன் சுயநலத்தினால, அதோடைய மகிமை தெரியாம அத வந்து ஒரு பணம் கொடுக்கிற மெஷினா பாக்க. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு பசு பராமரிக்கிற பேர்ல பெரிய கோஷால வச்சுக்கிட்டு அதுல மடியில மிஷினை மாட்டி விட்டுறாங்க. மிஷினுக்கு என்ன தெரியும்? மிஷினை மாட்டி விட்டு, எங்க கோஷாலையில ஒரு 10-50 பசு இருக்கு, எங்களுக்கு கறக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதனால மிஷினை மாட்டி விட்டோம். இந்த மிஷினுக்கு என்ன தெரியும்? அது எந்திரம். அது பசுவோடைய மடியில பால் இருக்கா இல்லையா தெரியாது. அது இழுக்கும் போது அதுக்கு வலிக்கும். இந்த மாதிரி செயல் பண்றவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. அப்புறம் பால் வரலைன்னா என்ன பண்ணுவாங்க? பசுமாடு பால் கொடுக்கல, என்ன பண்ணுவாங்க? கசாப்பு குடிக்க அனுப்புறாங்க. கசாப்பு. அது எப்படி? வண்டி நிறைய உள்ள அடைச்சு ஏத்தி அந்த கண்ணுல மிளகாயில அமுத்தி விட்டு அதை நெருக்கமா வச்சு கட்டி அதை கொண்டு போய் தலையில சுத்தி எடுத்து நடு மண்டையில அடிச்சு, இப்பேற்பட்ட சமுதாயத்துல எந்த பூமியில, எந்த நிலத்துல பசுவோடைய ரத்தம் சிந்துதோ, ஒரு துளி, ஒரு சொட்டு கண்ணீர், பசுவோடைய ஒரு சொட்டு கண்ணீர், ஒரு சொட்டு துளி ரத்தம் இந்த பூமியில சிந்துச்சுன்னா, அந்த பூமியில பஞ்சம், வறட்சி, பசி, நோய், தொற்று வியாதி, நிம்மதி இல்ல, உள்நாட்டு பூசல், வெளிநாட்டு பூசல், சண்டை, சச்சரவு, செத்து 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 பிழைப்பான். செத்து பிழைப்பான். அத கண் கூட பாக்குறோம். எந்த நாட்டுல பசு தெய்வமா வழிபடப்பட்டதோ, எந்த நாட்டுல பசு வந்து அன்னையாக கருதப்பட்டதோ, அந்த நாட்டுல பசு வதை செய்யறாங்க. நாமளும் பார்த்துட்டு சும்மாதான் இருக்கு, என்ன பண்ணணும்? ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒண்ணு நம்ம 2 பசு வளர்க்கணும். இல்ல முடியல, நான் வந்து என்னுடைய வாழ்க்கை, சாமிஜி என்னுடைய வாழ்க்கை வந்து சிலந்தி பூச்சி கதை ஆயிடுச்சு. சிலந்தி பூச்சி கதை தெரியுங்களா? பாகவதத்துல ஒரு கதை இருக்கு. சிலந்தி பூச்சி என்ன பண்ணும், தன்னுடைய உமிழ் நீர்லயே ஒரு வலை பின்னும். அந்த வலை பின்னிட்டு அந்த வலைக்குள்ளேயே மாட்டிக்கும். அது வெளியே போக முடியாது, உள்ளே இருக்க முடியாது, அதுல தடவிட்டு இருக்கும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம். பௌதிக கல்வி, பௌதிக ஞானம், பௌதிக அறிவு, பணம், காசு, செயற்கையான விஞ்ஞான முன்னேற்றம், செயற்கையான தொழில்துறை, ரசாயன கலவை, எந்திரங்கள், தொழிற்சாலைகள். நான் வந்து சாப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றேன், ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். ஆனா குடிக்கிறது பூரா விஷமான பால், கெமிக்கல் கலந்த பால், சுத்தம் இல்லாத பால், பாக்கெட் பால். அதுலதான் சீக்கிரம் செத்து போயிடுறாங்க. மூளையும் வேலை செய்ய மாட்டேங்குது. இன்னைக்கே மனுஷ மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. அவங்க சத்தான ஆரோக்கியமான பால் குடிக்கிறது இல்லை.
உண்மையான பசுவுடைய நாட்டு மாட்டு பால் வந்து மூளையில் உள்ள திசுக்களுக்கு வந்து ஆரோக்கியம், புத்திய வந்து வேலை செய்ய வைக்கும். இன்னைக்கே மக்கள் மந்தமா இருக்காங்க. ஏன்னா அவங்க உண்மையான பாலே குடிக்கிறது, கலப்படமான பால் தான் குடிக்கிறாங்க. ஆனா பெரிய சாதனை எல்லாம் பண்ணிட்டாங்க. எம்ஏ, பிஹெச்டி, எம்பில், டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி எல்லாம் பண்றாங்க. ஆனா குடிக்கிற பால் கலப்படம், உண்ணக்கூடிய உணவு கலப்படம், குடிக்கிற நீர் கலப்படம், சுவாசிக்கும் காற்று கலப்படம். இப்படி என்ன இது? கொஞ்சம் 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 கொஞ்சமா இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு நம்ம சீக்கிரமா செத்து போயிடும். இன்னைக்கு எல்லாம் எவ்வளவு வயசுல சாகுறாங்க? கலியுகத்துடைய ஆயுள் காலம் எவ்வளவு? 100 வருஷம். எவ்வளவு பேர் இன்னைக்கு 100 வருஷம் வாழ்றாங்க? ரீசண்டா சமீபத்துல நீங்க சர்வே எடுத்தீங்கன்னா 30-35 வயசுல உள்ளவங்க ஹார்ட் அட்டாக் வருது. என்னுடைய வாழ்க்கையில நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அது 90 வயசு 95 வயசு தான் நான் கேள்விப்பட்டது என்னுடைய சிறு வயதுல. ஆனா இன்னைக்கு பொட்டுன்னு போயிடும். நப்பு டப்புன்னு துடிக்குது, பொட்டுன்னு போயிடும். அவ்வளவுதான். அப்புறம் 30-35 வயசுல ஸ்ட்ரோக், பக்கவாதம். ஏன்னா நம்ம இயற்கைக்கு எதிராக செயல்படுறோம், இயற்கையினால தண்டிக்கப்படுறோம். இயற்கைக்கு எதிராக செயல்படுறோம், இயற்கையினால் தண்டிக்கப்படுறோம். இயற்கைக்கு எதிராக செயல்படுறோம், இப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நம்ம விழிப்படைகிறதே இல்லை. அங்கங்க கொஞ்சம் பேர் விழிப்படைஞ்சுக்கிட்டாங்க. எப்போ? கொரோனாக்கு அப்புறம். இப்ப சொந்த ஊர்ல போய் தொழில் பண்றாங்க, விவசாயம் பண்றவங்க இருக்காங்க, கால்நடையை பராமரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் வந்து சொன்னா திருந்துவாங்க, சிலர் கேட்டா திருந்துவாங்க, சிலர் பட்டாலும். சரி, என்ன சாமி பண்றது? என் வாழ்க்கை அப்படி ஆகி போச்சு, என்ன பண்றது? இப்போ நான் செலந்தி பூச்சி கதை, என் வாழ்க்கை வந்து செலந்தி பூச்சி கதை தான். என்ன பண்றது? அப்போ எங்க பசு பராமரிக்கிறாங்களோ, எங்க பசு பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். என்னால பண்ண முடியல, அவங்க பண்றாங்க. என்னால வந்து கோயில் கட்ட முடியல, இதோ இங்க அழகான ஒரு கோயில், இஸ்கான் டெம்பிள், நான் போய் சர்வீஸ் பண்ணலாம், சேவை பண்ணலாம். என்னால பசு பராமரிக்க முடியல, இங்க ஒரு கோஷாலை, என்னால போய் சேவை பண்ணலாம். சோ இப்படி என்னால தனி மனித முயற்சினால பண்ண முடியாதத நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண முடியும். தனி மனித முயற்சினால பண்ண முடியாதுன்னு கிடையாது. அது கொஞ்சம் பிரயத்தப்படணும், அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். முதல்ல உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே ஒயிட் காலர் ஜாப் பார்க்க ஆசைப்படுறாங்க. ஒயிட் காலர் ஜாப்னு தெரியுமா? இந்த காலர் வந்து அழுக்காகவே கூடாது. அப்படியே போய் கம்ப்யூட்டர் சேர்ல உட்காரணும். நான் சிஎஸ் பண்றேன், நான் சிஜி பண்றேன், நான் திஸ் பண்றேன், நான் தட் பண்றேன். நீங்க என்ன பண்ணாலும் சாப்பிட்டாதான் பண்ண முடியும். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ண சாப்பிட்டு போனதான் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ண முடியும். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றேன். சாப்பிட்டு போனதான் ஒர்க் பண்ணணும். என்ன சாப்பிடுவீங்க? ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவேன், பீஸா, பர்கர். சீக்கிரம் செத்து போயிடுவீங்க. ஹரே கிருஷ்ணா. இல்லையா? சோ இதுதான் உலக வாழ்க்கை இன்னைக்கு. அப்புறம் இன்னைக்கு போன்ல 3G 5G 6G எல்லாம் வருது. ஆனா கஞ்சி குடிச்சாதான் வாழ முடியும், இல்லையா? சோ அது என்னன்னா, இதெல்லாம் கேட்க வேடிக்கையா இருக்கு, ஆனா உண்மைதான். நாம எதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் பசிச்சா கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட் சாப்பிட முடியுமா? ஓ, இங்க வந்து நான் வந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன், திடீர்னு பசிக்குது, 2 கீபோர்டு எடுத்து சாப்பிட முடியுமா? முடியாது. கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் டயரையும் சாப்பிட முடியும். பசிச்சா நான் தானியத்தை நம்பிதான் இருக்கேன். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவந்தி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சம்பவம். நம்ம உண்ணக்கூடிய உணவு அன்னம் தான் நமக்கு ஆதாரம், உணவு. அன்னாத் பவந்தி பூதானி, எல்லா ஜீவன்களும் தானியத்தை நம்பிதான் இருக்கு. தானியம் எப்படி கிடைக்குது? காசு கொடுத்தா கிடைக்குது. அப்படிதானே? இனி ஒரு தலைமுறை வரும். இப்ப 2K கிட்ஸ் ஆயிட்டாங்க. இனி ஒரு 8-10 வருஷம் போயிடுச்சுன்னா அரிசி எங்க இருந்து வருது? மூட்டையில இருந்து வருது பாருங்க. அவ்வளவுதான். நீங்க நிறைய விஷயத்தை நம்ம இழந்துட்டோம். அரிய வகை நெல் பயிர்கள், அரிய வகை மாட்டு இனங்கள், அரிய வகை உணவுகள், நவதானிய சத்தான உணவு, இதெல்லாம் ஒரு காலத்துல நம்ம வீட்லயே பண்ணிட்டு இருந்தது. கடலை உருண்டை, அப்புறம் பருப்பு உருண்டை, நவதானியத்துல வந்து ராகி மால்ட்டு, கம்பு, கூழ், இதெல்லாம் குடிச்சு வாழ்ந்தோம். அதனாலதான் அந்த காலத்துல நீண்ட வருஷம் வாழ்ந்திருக்காங்க.
நீங்க வீட்டுல போய் கேட்டு பாருங்க, உங்க தாத்தா எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாங்க, உங்க பாட்டி எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாங்க, உங்க தாத்தாவுடைய அப்பா எவ்வளவு வருஷம் இருந்தாங்க, தாத்தாவுடைய பாட்டி எவ்வளவு வருஷம் இருந்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சின்ன குழந்தையா இருந்த போது நான் என் எள்ளு பாட்டி பார்த்திருக்கேன். எள்ளு பாட்டினா தெரியுமா? கொள்ளு பாட்டி, எள்ளு பாட்டி. பாட்டியோடைய அம்மா தான் எள்ளு பாட்டி. கொள்ளு பாட்டி. பாட்டியோடைய அம்மா கொள்ளு பாட்டி, அவங்க அம்மா எள்ளு பாட்டி. நான் பார்த்தா 105 வயசு வரைக்கும் இருந்து, 106 வயசு, 107 வயசு. எள்ளு பாட்டி கேள்விப்பட்டது இல்லையா? எங்க வீட்டுல சொல்லுவாங்க எள்ளு பாட்டி. எங்க அம்மா, எங்க அம்மாவுடைய அம்மா, அந்த அம்மாவுடைய அம்மா, அந்த அம்மாவுடைய அம்மாவை நான் பார்த்திருக்கேன். இதுல என்ன பியூட்டினா, எங்க அம்மாவுடைய அம்மாவுக்கு மூட்டு வலி. ஆனா எங்க அம்மாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க நல்லா ஆரோக்கியமா. அவளுக்கு கொஞ்சம் கண் பார்வை மங்களா இருக்கும். தூரத்துல இருந்து பார்ப்பாங்க, யாரு வந்திருக்கா, உமா பையனா, வாடா வாடா, ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கியா? எவ்வளவு வருஷம்? 99 வயசுல என்ன பாத்துருக்கேன். அப்ப நான் சின்ன குழந்தை, 5 வயசு 6 வயசு. இப்படி எல்லாம் ஆரோக்கியமா வாழ்ந்திருக்காங்க. அப்ப நல்ல பால், நல்ல சத்தான பால், சத்தான உணவு சாப்பிட்டுருக்கேன். அதனால என்ன பண்றது, இப்போ எல்லாம் சூழ்நிலை இருக்கே, சரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சரி என்னால பசுமாடு வச்சுக்க முடியல, ட்ரை பண்ணுவோம், நாமளும் பசுமாடு வச்சுக்கலாமா, முயற்சி பண்ணலாம். இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சரி எங்க கோஷாலை இருக்காங்க போவோம். பிரபுஜி எனக்கு கொஞ்சம் பால் கொடுக்குறீங்களா? இந்த மாதிரி பால் கிடைக்கு நான் பாக்கியம் பண்ணிருக்கணும். நான் சாப்பிடுற பால் சத்தே இல்லை. அதனாலதான் குழந்தைகள் சின்ன வயசுல கண்ணாடி போட்டுறாங்க. இந்த பாருங்க, நீ குழந்தைங்க 4 வயசு குழந்தை, 2, 3 வயசு குழந்தைல கண்ணாடி போட்டு. ஏன்னா சாப்பிடுற உணவு சத்து இல்ல, குடிக்கிற பாலும் சத்து இல்ல, ஆமத்துல இம்யூனிட்டி பவரே இல்ல. எந்த நாட்டுல வந்து இம்யூனிட்டி பவருக்கு பஞ்சமே இல்லையோ அந்த நாட்டுல இம்யூனிட்டி பவர் சக்தி இல்ல. எனிவே, சோ அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம இந்த மாதிரி நல்ல சத்தான உணவு சாப்பிடணும், நல்ல ஆகாரம் சாப்பிடணும், நல்ல கோஷாலை, எங்க கோஷாலை இருக்கோ இந்த மாதிரி கோஷாலையில போய் பசுவுக்கு சேவை பண்ணணும். அம்மாவுக்கு சேவை பண்றதுக்கு தயங்கவே கூடாது. பசுவோடைய சாணம் நீங்க நல்லா பாருங்க, நாட்டு மாட்டுடைய சாணம் எடுத்து பாத்தீங்கன்னா அது அப்படி ஒரு என்ன சொல்றதுன்னா, அது என்ன ஃபைபர் கண்டென்ட்டா, அவ்வளவு ஒரு ஆன்டிசெப்டிக். நம்மளுடைய மலம், நம்ம பெயர மலமே நமக்கு துர்நாற்றமா இருக்கு இல்லையா? ஆனா பசுவோடைய மலம் வந்து வேதத்துல மங்களமா இருக்குன்னு சொல்லி, பசுவோடைய மலம் வந்து, பசுவோடைய அந்த சாணம் வந்து மங்களமா இருக்கு. அதாவது யாகத்துல பயன்படுத்துறோம், பூஜையில பயன்படுத்துறோம் பசுவோடைய சாணம். என்னைக்குமே அது துர்நாற்றம் வீசியதே இல்லை. நாங்க எவ்வளவு நாள் கோசாலையில இருக்கோம், கோசாலையில் உள்ள பசு வந்து என்னைக்குமே துர்நாற்றம் வீசியது, அது சாணம் துர்நாற்றம் வீசியதே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் வந்து, இன்னைக்கு கலியுகத்தில் எல்லாரும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் பேசுவாங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன். நீங்க ஒரு நாள் வந்து கோமாதா கூட இருங்க, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்ன தெரியும், ஃபீல் பண்ணலாம். அவ்வளவு சாத்விகம். நம்ம வாழ்க்கை பூரா ரஜோகுணம் தமோகுணம். தெரியுங்க, மனுஷங்க வேற, மிருகத்தோட உயர்ந்தவங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வாழ்க்கை பூரா ரஜோகுணம் தமோகுணம். ஆனா அவங்ககிட்ட ஒரு நாள் நீங்க இந்த பசு கூட வந்து இருந்தீங்கன்னா சாத்வீகமான குணம் என்னன்னு கத்துக்குவோம். அன்பு, அமைதி, கருணை. எஸ், அன்பு, அமைதி, கருணையின் சொரூபம். பசு வந்து அன்பின் சொரூபம், அமைதியின் சொரூபம், கருணையின் சொரூபம். அதனால எந்த அளவுக்கு அவங்களை வழிபடணுமோ அந்த அளவுக்கு. பாகவதத்துல 3 விஷயம், ஒரு நாடினுடைய வெற்றி, ஒரு நாடினுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் இந்த 3 விஷயம் காரணம். ஒண்ணு பசு பராமரிப்பு, இன்னொன்னு பிராமண கலாச்சாரம், இன்னொன்னு கிருஷ்ண உணர்வு, இறை உணர்வு. இந்த 3ம் ஒரு நாட்டுல பின்பற்றப்பட்டு வந்தால், பசு பராமரிப்பு, பிராமண கலாச்சாரம், கிருஷ்ண உணர்வு, இறை உணர்வு, இந்த 3ம் பின்பற்றப்பட்டு வந்தால் அந்த ராஜ்யம் பொற்காலம்.
அந்த ராஜ்யம், அந்த அரசு பொற்காலம். சோ இப்போ நம்ம யார சொல்லி குற்றம் இல்ல. ஏன்னா கலோ சூத்திர சம்பவா, கலியுகத்துல எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. பிராமணர் அவங்க தகுதியை எழுந்துட்டாங்க, சத்திரியர் அவங்க தகுதியை எழுந்துட்டாங்க. வியாபாரிகளும் எதை செய்யணுமோ அதை செய்யல. வியாபாரம் என்னது? யார் வியாபாரி? போன சண்டே கிளாஸ் படிச்சீங்களா? என்ன வியாபாரம்? கிருஷிகோ ரக்ஷவாரிஷ்யம் வைஷ்ய கர்ம சுபாவச்சம். கிருஷி, விவசாயம். விவசாயம் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்லிட்டேன். விவசாயம் இல்லாத முதுகெலும்பற்ற இந்த உடம்புல முதுகெலும்பு இல்லைன்னு யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கு? இந்த உடம்புக்கு முதுகெலும்பு எப்படி பிரதானமோ அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு விவசாயம், கிருஷி, கௌரக்ஷா, பசு பராமரிப்பு. இதுதான் ஒரு வியாபாரியோட கடமை. ஒரு வியாபாரி இதுதான் செய்யணும். இதுதான் வியாபாரம். விவசாயம் நிலங்களை பாதுகாக்கணும், பசுக்களை பராமரிக்கணும். இந்த ரெண்டு பண்ணு. ரிஷி கோரசவானுக்கு வைஷ்ய கர்ம சுபாவம். அப்போ அந்த ராஜ்யம் நல்லா இருக்கு. கலியுகத்தோட அடையாளங்கள்லாம் இது ரெண்டும் போயிடுச்சு. பசுக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணிருக்காங்க? நம்ம அடிக்கடி பாக்குறோம். பசுவுடைய கழுத்துல கயிறை போட்டு அதை கால்ல கட்டி வச்சு அது நடக்க முடியாம இழுத்து இழுத்து போகும். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம அம்மா கஷ்டப்பட்டா என்ன ஒரு வேதனை இருக்குமோ அந்த வேதனை வரணும் பசு கஷ்டப்படும் போது. அதை விட 100 மடங்கு வரணும். என்னை ஈன்ற அம்மா கஷ்டப்படும் போது என் கண்ணுல கண்ணீர் வருது இல்லையா, அந்த மாதிரி 100 மடங்கு வரணும் பசு துன்பப்படும் போது. அப்பேற்பட்ட ஒரு அரசர் தான் பரீட்சித் மகாராஜா. தன்னுடைய ராஜ்யத்துல பசு அழுதுட்டு இருக்கு, எருது ஒற்றை கால நிக்குது. உடனே தன் உடைவாள உருவினார். அயோக்கியனே, கலிபுருஷனை தண்டிக்கிறதுக்காக போனார். இந்த பழைய சினிமா பாட்டு இருக்கு, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். இது யார் சொன்னா? பரீட்சித் மகாராஜ் சொல்லியிருக்காரு. பாகவதத்துல, ஸ்ரீமத் பாகவதம் 1ஆம் ஸ்கந்தம் 19வது அத்தியாயத்துல பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு, என் ராஜ்யத்துல என் பிரஜைகள்னா மனுஷங்க மட்டும் இல்ல, பசு உட்பட என் பிரஜைகளை துன்புறுத்தினா அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். சும்மா சினிமால பாடின மாதிரி பரீட்சித் மகாராஜ் பாடல, அவர் நடைமுறையில் செஞ்சார். இமீடியட்டா உடனே தன் உடைவாள உருவினாரு. அந்த கலிபுருஷன் தலையை துண்டிக்கணும். அந்த கலிபுருஷனுடைய தலையை துண்டிக்கணும். அட்லீஸ்ட் பரீட்சித் மகாராஜ் ஆட்சி காலம் வரைக்குமாவது பசுக்கள் பராமரிக்கப்பட்டது. அதனாலதான் கிருஷ்ணருடைய அவதாரம், கிருஷ்ண பலராம் அவதாரம். நீங்க பாருங்க, மற்ற அவதாரங்கள்லாம், நரசிம்ம அவதாரம் பக்தர்களை காப்பதுக்காக வந்தார். வராக அவதாரம் பூமி பிராட்டி பக்தரை காப்பதுக்காக வந்தார். ராம அவதாரம் பக்தரை காத்து அசுர தண்டிக்க வந்தார். கிருஷ்ண பலராமரும், கிருஷ்ணர் கன்றுகளும் பசுக்களோடு இருக்காரு, பலராமர் ஏற்கலப்பி வச்சுட்டு இருக்காரு. என்ன அர்த்தம்? நீங்க நிம்மதியா வாழணுமா, விவசாயத்தை பண்ணுங்க. சந்தோஷமா இருக்கணும், பசுக்களை பராமரிக்க. இந்த ரெண்டு தான் தேவை நாட்டுக்கு. எந்த நாட்டுல இந்த ரெண்டு இருக்கோ அந்த நாடு வல்லரசு நாடு. இன்னைக்கு வல்லரசு பேசுறாங்களே, நம்ம வல்லரசு நாடு ஆகணும். எது வல்லரசு? என்ன வல்லரசு? எது வல்லரசு? எந்த பூமியில் பசுக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கும், பசுக்கள் துன்பமே இல்லாம அப்படியே சந்தோஷமா உற்சாகமா அப்படி தெருவுல சுதந்திரமா நடக்குதோ அதுதான் வல்லரசு. எந்த நாட்டுல பசு துள்ளி குதிச்சு சந்தோஷமா பயம் இல்லாம நிம்மதியா நடந்து போகுதோ அந்த நாடு வல்லரசு நாடு. எந்த நாட்டுல இயற்கையா தானியத்தை உற்பத்தி பண்றாங்களோ அந்த நாடு வல்லரசு நாடு. சும்மா நாங்க பெரிய பெரிய தொழிற்சாலை பண்ணிட்டோம், ஏரி குளமெல்லாம் மூடிட்டோம், நதிகள் எல்லாம் கெடுத்துட்டோம், பசுவை அழிச்சிட்டோம், இயற்கை விவசாயத்தை ஒழிச்சிட்டோம், அது வல்லரசு கிடையாது. அது தொல்லை அரசு. என்ன அரசு? தொல்லை அரசு. சமுதாயத்துக்கு தொல்லை அரசு. எது வல்லரசு? இயற்கையோடு சேர்ந்து வாழ்வது. அப்போ மன்னர் ஆட்சி, மக்கள் ஆட்சி. ஒரு காலத்துல மன்னர் ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா இருந்தது. ஆனா இன்னைக்கு மக்களே தேர்ந்தெடுக்கிற ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா இல்ல.
இல்ல. அதான் நம்ம துரதிர்ஷ்டம். அதான் நம்ம துரதிர்ஷ்டம். அதனால இப்ப யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாம நம்மளை பாதுகாத்துக்கணும். நாம அடுத்த தலைமுறைகளை பாதுகாக்கணும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன விட்டுட்டு போக போறோம்? அடுத்த தலைமுறைக்கு என்ன விட்டுட்டு போக போறோம்? போல்ட் நட் கம்பெனி, டயர் கம்பெனி விட்டுட்டு போகணும். இயற்கையான உணவு, நல்ல சுற்றுப்புற சூழல், மாசு இல்லாத காற்று, நல்ல குடிநீர், நல்ல ஆரோக்கியமான பால். இதுதான் நம்ம சந்ததிக்கு தேவை. நீங்க லட்சமா பணம் சேர்க்கலாம், கோடி கோடியா பணம் சேர்க்கலாம், தமிழ்நாட்டுல பாதி இடத்த வாங்கி போடலாம். ஆனா அனாதையா செத்து போனாங்க. இது வரைக்கும் பதிலே இல்ல அவங்க எப்படி செத்து போனாங்கன்னு. என்ன சாதிச்சிட்டோம் நம்ம வாழ்க்கையில? ஒண்ணுமே சாதிக்கல. என்ன சாதிச்சிட்டோம்? சோ அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன விட்டுட்டு போறோம்? நம்ம குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்தமா, வீடு கட்டி வச்சிருக்கிறோமா? இதெல்லாம் இல்ல. நம்ம அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுத்திருக்கிறோமா? நல்ல பசுமாடு கொடுத்திருக்கோமா? அந்த பசுவுடைய பால் கொடுத்திருக்கிறோமா? நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, பசு நம் அன்னை. அது குழந்தையிலிருந்தே சொல்லி பசு நம் தாய். அதனால அந்த பெற்றோர்கள், ஏ மகனே, ஏ மகனே, நீ என்னை எவ்வாறு வழிபடுகிறாயோ அதை விட பன்மடங்கு நீ பசுவை வழிபட வேண்டும். அது நம் தாய். இந்த உணர்வை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அதனாலதான் கிருஷ்ண பலராம் இந்த பூமியில பசு பராமரிப்பு, தானிய உற்பத்தி, கிருஷ்ண மேல அன்பு எல்லாம் கத்துக் கொடுத்திருக்காங்க. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பசு பராமரிக்கிறதுக்கு உதவி செய்யணும். பசுக்களை பாதுகாக்கணும். ஏன்னா அவங்க நம்ம தாய். தாயை பற்றி எவ்வளவு சொன்னாலும் முடியாது. புகழாரத்தை நிறுத்த முடியாது. உங்க அம்மாவை பத்தி நீங்க புகழ்ந்து சொல்லுங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? என் அம்மா அவங்களுக்கு மேல ஒண்ணு கிடையாது. அவங்கதான் என் தெய்வம். சரியா? இப்ப உங்ககிட்ட ஒருத்தர் மைக்கு கொடுத்து, சார் உங்க அம்மாவை பத்தி சொல்லுங்க. என்ன என் அம்மாவை பத்தி சொல்றது? என் அம்மா தான் என் தெய்வம் சார். அவதான் எனக்கு பால் கொடுத்தா, அவதான் எனக்கு சோறு ஊட்டினா, அவதான் என்ன தாளாட்டினா, அவதான் என்ன சீராட்டினா, அவதான் என்ன வளர்த்து ஆளாக்குனா. அவளுக்கு மேல ஒரு தெய்வம் இல்லை. அன்னையை போல் ஒரு அந்த மாதிரி 100 மடங்கு சொல்லலாம். பசுவை நமக்கு பால் கொடுக்குது, பசுவை நம்ம தாய், பசு நமக்கு எல்லாமே. பசுவை விட உயர்ந்த ஒரு தாய் இல்லை. பசுவை விட உயர்ந்த ஒரு தாய் இல்லை. பசுவுக்கு நிகரான ஒரு தாய் கிடையாது. அதனால நம்ம ஈன்ற தாய்கிட்ட எவ்வளவு அன்பும் மரியாதை வச்சிருக்கிறோமோ அது கூட கலியுகத்துல குறைஞ்சுக்கிட்டே வருது. பெற்ற அன்னையே உதாசீனப்படுத்துற காலத்துல பசு பத்தி சொல்ல இருக்கு. அதனால இந்த விழிப்புணர்வு அவசியம். பசு பராமரிப்பு அத்தியாவசியம். பசு பராமரிப்பு அத்தியாவசியம். இந்த விழிப்புணர்வு அவசியம். இது முதல்ல நம்ம வாழ்க்கையிலும் தொடங்கணும். இது கிருஷ்ண பக்தி செய்யும் போது தானா இதயத்துல ஏற்படும். ஏன்னா கிருஷ்ணா பசு பிரியமானது. கிருஷ்ணருக்கு பசு பிரியமானது. அப்ப கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய ஒரு பக்தன் எந்த ஜீவராசி வெறுப்பதில்லை. அப்போ ஒரு கிருஷ்ண பக்தர் பசுவை பார்க்கும்போது, அந்த பசுவை சேவை பண்ணும்போது, பகவான் இவர் எனக்கு சேவை பண்றாரு, இவர் என்ன வழிபடுறாரு அப்படின்னு எடுத்துக்கிறாரு. அதனால தயவுசெய்து என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நம்மளால பசுவை பராமரிக்க முடியுதோ முடியலையோ, பசு வளர்க்க முடியுதோ இல்லையோ, பாதுகாக்க முடியுதோ இல்லையோ, எங்க நம்ம வீட்டு பக்கத்துல கோஷாலை இருக்கு, எங்க நம்ம ஊர்ல கோஷாலை இருக்கு, அங்க போகணும். சாமிஜி நான் உங்களுக்கு உதவி பண்றேன், என்ன வேணாலும் கேளுங்க, இந்த பசுவுக்கு என்ன செய்யணும். இந்த மாதிரி பூமியில பண்றதுக்கு யாரு இருக்காங்க? உங்களை மாதிரி பிரபுபாதருடைய ஆச்சாரியர், இந்த கருணை, ஆச்சாரியருடைய கருணை, அவர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லாம் அந்த சேவையில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களால பண்ண முடியல, தயவுசெய்து சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணணும். உடலால சேவை பண்ணுமா? தயாரா இருக்கும். சாமிஜி என்கிட்ட பணம் கிடையாது, வாங்க உடலால சேவை பண்ணுங்க, கோஷாலையை கூட்டி சுத்தம் பண்ணுங்க. இல்ல சாமி என் உடம்புல சக்தி இல்ல, நான் பணம் கொடுத்துறேன், நீங்க தீவனம் வாங்கிக்கங்க, சந்தோஷமா கொடுங்க. இல்ல சாமி என்கிட்ட பணமும் இல்ல, உடல்ல சக்தியும் இல்ல, புத்தி இருக்கு, பசுவை பத்தி 4 பேருக்கு சொல்லுங்க, பசுவை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. எனக்கு அதுவும் இல்ல, எனக்கு புத்தியும் இல்ல, சக்தியும் இல்ல, வசதியும் இல்ல,
சிம்பிளி அது பக்கத்துல வந்து உட்கார்ந்து தடவி கொடுங்க. சிம்பிளி வேறுமனே பசு பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லி தடவி கொடுங்க. அது ஒண்ணு போதுமானது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் ஹரே. சோ நாம ஜபம் இந்த யுகத்துக்கான தர்மம். இந்த யுக தர்மம் நாம ஜபம், பகவத் சேவை, கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி, பசுவடைய சேவை. இப்படி பண்ணும்போது நாம கிருஷ்ணருக்கு பிரியமானவங்களாகும். இங்க யாரெல்லாம் கிருஷ்ணருக்கு பிரியமானவங்களாகணும்? எல்லாருக்குமே ஆசை இருக்கு. அதனால தயவுசெய்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் தொடர்ந்து நாம ஜெபம் பண்ணுங்க. கோமாதாவுக்கு சேவை பண்ணுங்க. கிருஷ்ண உணர்வுலயே இருங்க. கட்டாயம் எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய அனுகிரகம். ஜெய் ஸ்ரீல கோபால் கி, கோபால் கோசாலே की, गो पूजा की, गो पोंगल की।